அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பின்றி ஆயுள் தண்டனை விதித்தது நீதிமன்றம். கோடை விடுமுறைக்கு பிறகு அரசு பள்ளிகள் இன்று திறப்பு. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வகுப்புகள் மீண்டும் தொடக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸை தலைவராக ஏற்றுக்கொண்டால் அன்புமணிக்கு முதல்வர் பதவி. வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி யோசனை. நடப்பு கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையில் சாதிக்கும் சென்னை மாநகராட்சி பள்ளிகள் கடந்த ஆண்டை விட இந்த முறை 2 மடங்கு அதிகரிப்பு. புகைப்பிடிப்பதற்கான குறைந்தபட்ச வயது 21ஆக நிர்ணயிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்ற பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சிக்க தாவேகா கட்சியின் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தகுதி இல்லை. அதிமுக நிர்வாகியான நடிகை கௌதமி கடும் விமர்சனம். பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் அரசின் திட்டம் திருச்செந்தூர் கோவிலில் இன்று தொடங்கியது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி டெல்லியில் தமிழர்கள் குடியிருப்பு அகற்றம். 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை இழந்து தவிப்பு. கடந்த மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூல் 2 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு. தமிழகம் உள்ளிட்ட பெரிய மாநிலங்களின் பங்களிப்பு 17%இலிருந்து 25% உயர்வு. பாலிவுட் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும். உலக அழகி போட்டியில் மகுடம் சூடிய தாய்லாந்தின் ஓப்பல் சுசதா விருப்பம்.